கோவை கல்லூரி மாணவி பாலியல் வழக்கில் அந்த பெண்ணை வந்து எதுக்கு தனியாக போச்சு இரவு நேரத்தில் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க அப்படி இப்படி அந்த பொண்ணை ரொம்ப கேவலம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இணையதள வாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவதூறு கும்பல், பெண்ணுங்களை கேவலமாக நினைக்கிற கும்பல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணு இரவு நேரத்தில் எதுக்கு தனியாக போகக்கூடாது? அதுக்கான காரணம் இருக்கா? இப்போ ஆண் ஏன் தனியாக போகணும்? ஆண்கள் தனியாக சுற்றுறோம்ல, அப்போ ஏன் பெண்ணு போகக்கூடாது? இப்போ பெண்ணை நம்ம வந்து ஒரு தாழ்வாகவும் இகழ்வாகவும் நினைக்கிறோம். நம்ம எல்லாரோட ஆள் மனதிலே எண்ணத்தில் அதை தான் வச்சுருக்குறோம். பெண்ணு தனியாக போகக்கூடாது, பெண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். முதல்ல அதை மாற்றணும். பெண்ணு வந்து நம்மளே மாதிரி மனித இனம் தானே. இப்போ அந்த பெண்ணுக்கு சரிசமமாக சுதந்திரம் கொடுக்கணும். பெண்கள் வந்து தப்பு பண்ணாம சொல்ல வரல. இப்போ தனியாக போகிற பொண்ணு தப்பு பண்ணுவான்னு சொல்ல வரல. தனியாக போகிற ஆண் எல்லோரும் தப்பானவங்க நம்ம சொல்கிறோமா? அப்படி தான் இருக்கா? தப்பு பண்ணுவாங்களா? ஒரு தனியாக இருந்தாலே தப்பு பண்ணுவாங்கிறத மூலம் எண்ணத்தை மாற்றணும். ஏன் அந்த பொண்ணு அவனை நம்பி போனது காதலாக இருக்கலாம், ஒரு சகோதரனாக நினச்சி போகலாம், ஒரு நண்பனாக கூட நினச்சி போகலாம், உறவினராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, காதலனாக இருக்கலாம், காதல் நம்பி போகலாம்ல. ஆனால் அந்த பொண்ணை பாலியல் குற்ற உணர்வு செஞ்சவனோட கேள்வி கேளுங்க, அது தவறு. கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கான். அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், ஒரு மனிதனே இல்லாத ஒரு கொடூரமான செயல் அது. அவங்களெல்லாம் அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கலாம். அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி கோரிக்கை வைங்க. ஒரு பெண்ணு தனியாக போனதை பற்றி நீங்கள் தனியாக போக கூட நினைக்கணும். எல்லாருக்கும் ஆள் மனதில் பெண்ணை இகழ்வாக வைக்கணும், கீழே வைக்கணும், பெண்ணை பற்றி ஒரு கேவலமான எண்ணம் இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. அதை மூலம் மாற்றிக்கங்க. பெண்களை சமமாக நினைங்க.